This is the future. Hi friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பண்றதா பாக்குறோம். இதுக்கு சிம்பிளா எப்படி பண்றதா பாக்குறோம். அப்ப நிறைய வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் அமுங்க. அதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப வாங்க நிறைய வீடியோ போவோம். நான் வந்து ஒரு 10 வாட் ஸ்பீக்கர் ஒரு 2 எடுத்திருக்கேன். அது பாருங்கள் 4 ohms 10 வாட் ஸ்பீக்கர் இது. அடுத்த வந்து நம்மளுக்கு ஒரு 5 வோல்ட் ஆம்ப்ளிஃபயரும் 5 வோல்ட் ப்ளூடூத் மோடியூலும் தேவைப்படுது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிசி சாக்கெட்டும் ஒரு சின்ன சைஸ் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்த வந்து நான் பழைய ஃபோன் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபோன் பாக்ஸோட ஒரு சைடை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து உள்ளே இருக்கிறது, அதனால் ஒரு சைடை கட் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து பாட்டமில் இருக்கிறது, டாப்பில் இருக்கிறது கட் பண்ண தேவையில்ல. இது பாருங்க, பாட்டமில் இருக்கிறது ஒரு சைடை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது சைடில் வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த டாப்பில் இருக்க அந்த ஃபோன் பாக்ஸு அந்த இதில் நம்ம ஸ்பீக்கருக்காக 2 ஸ்பீக்கரை வச்சு அதை மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்பீக்கர் ஹோல்ஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பீக்கரை நம்ம அந்த பாக்ஸில் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது முன்னாடி நம்ம அந்த ஸ்பீக்கரில் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். பாசிட்டிவ் கொடுத்துரும். அடுத்து வந்து ஸ்பீக்கரோட நெகட்டிவ் பிளாக் கலர் வயராக எடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்கும் அந்தமாரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த பாக்ஸில் 2 ஸ்பீக்கரையும் செட் பண்ணி எடுத்துடலாம். அது செட் பண்ணி எடுத்தாச்சு. 2 ஸ்பீக்கரையும் அந்த பாக்ஸில் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அடுத்த நம்ம வந்து 5 வோல்ட் ஆம்பும் அந்த ப்ளூடூத் மொடியூலுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது நம்ம வந்து ஆடியோக்கான இன்புட் தான் கொடுக்க போகிறோம் ஆம்ப்ளிஃபயர் போர்டில். அது லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அந்த 3 வயராக தான். அடுத்து வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் 5 வோல்ட்டு. அடுத்து வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் வயர் வந்து நெகட்டிவாக எடுத்திருக்கோம் 5 வோல்ட்டோட. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதேமாரியே அந்த ப்ளூடூத் மொடியூலுக்கும் 5 பின்னு வரும். அந்த 5 லெக்கு நம்ம வந்து ஒரு லெக்கு கூட மாறாமல் அப்படியே கரெக்டாக அதேமாரியே நம்ம வந்து இந்த 5 வோல்ட் இதுக்கு சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம் ப்ளூடூத் மொடியூலில். அது பாருங்கள் 5 வோல்ட் ப்ளஸ்ஸு நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ப்ளூடூத் வந்து அவுட்புட் ஆடியோ வர 3 டெர்மினல் இருக்கும். அங்கேருந்து எடுத்து நம்ம 3 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் கரெக்டாக இருக்குது பாருங்க. அந்த ப்ளூடூத்தில் வந்து அவுட்புட் வரது அப்படியே நிறைய எடுத்துன்னு போய் இன்புட்டாக கொடுக்கணும் ஆம்ப் போர்டுக்கு. இப்போ நம்ம 5 வோல்ட் சப்ளைக்காக என்ன 2 வயர் எடுத்து அந்த ஆம்பில் வந்து கொடுக்குறோம். 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறதுக்காக வயரை வந்து செப்பரேட்டாக எடுக்கிறோம். நாங்கள் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த வயரை எடுத்து நம்ம வந்து நேராக டிசி சாக்கெட்டில் தான் கொடுக்கணும். இந்த வயர் எடுத்து நம்ம வந்து டிசி சாக்கெட்டில் நேராக கொடுத்துருவோம். பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம அந்த டிசி சாக்கெட்டில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். ஒரு நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாசிட்டிவும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாசிட்டிவ் போகிற அந்த வயரை சென்டராக பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். அந்த இடத்துல நம்ம வந்து எடுத்த சுவிட்சை அந்த இடத்துல செட் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த வயரை கரெக்டாக சென்டராக பார்த்து கட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம எடுத்த சுவிட்சை அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். அப்புறங்க நான் வந்து இந்த சுவிட்சு தான் எடுத்தேன். அந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த வயரில் பார்த்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு எந்த சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த செட் பண்ண இது எல்லாத்தையும் நம்ம அந்த
போர்டில் செட் பண்ணிடலாம். அந்த கார்ட்போர்டில் ஃபோன் பாக்ஸில் செட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் டிசி சாக்கெட்டை கம் போட்டு ஒட்டிடுறேன். அதில் அடுத்த வந்து நம்ம ஆம்ப் போர்டையும் ப்ளூடூத் போர்டையும் நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிடறேன் அந்த பாக்ஸில். அப்புறங்க டபுள் சைட் டேப் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆம்ப் போர்டையும் ப்ளூடூத் போர்டையும் ஒட்டி வச்சிடலாம். அதில் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து ஆம்ப் போர்டில் சால்டிங் பண்ணிடலாம். அதிலே ஆம்பில் அவுட்டுன்னு போட்டு ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம 2 ஸ்பீக்கரையும் சால்டிங் பண்ணி வச்சிடலாம். பாசிட்டிவ்னு இருக்க இடத்துல ரெட் ஒயர் கொடுக்குறேன், நான் நெகட்டிவ்னு இருக்க இடத்துல பிளாக் ஒயர் கொடுக்குறேன். இவ்வளோதான் நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நான் வந்து சின்னதாக கேப் வச்சுருக்கேன். அந்த கேப்பில் தான் நம்ம செட் பண்ண அந்த சுவிட்சை ஒட்டி வைக்க போகிறோம். அப்புறங்க சின்னதாக அந்த சுவிட்சுக்காக கரெக்டாக கேப் ஒன்று வச்சுருந்தேன், கட் பண்ணி எடுத்தேன். அந்த கேப்பில் நம்ம வந்து சுவிட்சை வச்சு கம் போட்டு ஒட்டிட்டேன். அடுத்து வந்து நம்ம ஒர்க்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை தான் கொடுக்கணும். 5 வோல்ட் சப்ளைக்கு மேலே இதில் கொடுக்கக்கூடாது. 5 வோல்ட் சப்ளை மேலே கொடுத்தீங்கன்னா நம்ம போர்டு வீணாக போயிடும். அப்போ நேராக நம்ம செக்கிங் முடிச்சுட்டு வீடியோவை முடிச்சிக்கலாம். பாருங்க, நான் வந்து ஃபோனில் வந்து ப்ளூடூத்தில் அந்த இதை கனெக்ட் பண்ணிட்டேன் நம்ம ஸ்பீக்கரை. இப்போ வந்து நம்ம பாட்டு வச்சு காட்டுறோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோலாம் கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அமுங்க. அப்படி அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.